போட்டியே டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு. அதுல கூட டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொல்லல. பாருங்களேன், எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் எதை யாரை எதுக்குறாங்க. இன்னைக்கு அதே சின்னத்தோட போட்டி எழுதுகிற ஒரே கட்சி திமுக. அதிமுகவுக்கு இப்போ அடிமை கட்சியா அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமிக்கு அவர் தான் தலைவர், இவருக்கு அவர் தான் தலைவர். அப்புறம் என்ன இருக்கு? 30 நிமிஷத்தில் முடிஞ்ச மாநாடு இதுதான் பார்த்தோம். இபிஎஸ் அவர்கள் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகாம இருந்தது, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் எங்கிட்ட கெஞ்சினாங்க அப்படின்னு மறைமுகமா விமர்சனம் செய்யறாரு. பாட்டு அடிமைகள் கட்சியும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஒண்ணு சாட்டு போட்டுக்கிற மாதிரி நான் அடுத்த மாசம் ஒன்னா சேர்த்துருவேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய தாவேகா மாநில மாநாடு போட்டியே டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு. அதுல கூட டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொல்லல. என்ன கான்பிடென்ட்ல அதெல்லாம் சொல்றாரு சார்? இதெல்லாம் அமித்ஷா கொடுக்குற தைரியம். அவரு கூட தான் கட்சியை முதல்ல பேசல, என்ன யாருங்க தாங்க பேசுவாங்க. வரிசையில போடும்போது இவரு பேரு ஆல்சோ தாவேகா ஆல்சோன்னு போடுறாங்க. இவரும் ஆல்சோல இருந்தா எப்படி? என் கட்சி நான் முதல்ல சொல்லாம நானே முதல்ல சொல்லணும், அப்புறம் யார் மரியாதை கொடுப்பேன் எனக்கு? பாருங்களேன், எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் எதை யாரை எதுக்குறாங்க? திமுக தான் எதுக்குறாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? திமுக தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்குறவங்க பூரா திமுக ஒழிப்பேன்னு தானே வர்றான். 49ஆம் வருஷம் கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கே ஆரம்பிச்சதுங்க. இது வரிசையில வருது. ராஜாஜி, பெரியா, காமராஜர், இப்படி வரிசையா எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. யாருன்னா எங்க இருக்காங்க அவங்க எல்லாம்? திமுக ஒழிப்பேன்னு சொன்ன அத்தனை பேர் தலைவர்கள் இப்ப எங்க இருக்காங்க? திமுக எங்க இருக்குது? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருங்க, கலைஞர் ஒழிப்பேன் தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த கட்சி என்னவா இருக்குது? ஆனா இதுவரைக்கும் அதே திமுக என்னவா இருக்குது? கலைஞர் கட்சி என்னவா இருக்குது? அண்ணா உருவாக்கின கட்சி என்னவா இருக்குது? 49ஆம் வருஷம் 57ல் சின்னம் வாங்குறாங்க, உதயசூரியன் சின்னம். இன்னைக்கு அதே சின்னத்தோட போட்டி எழுதுகிற ஒரே கட்சி திமுக. கம்யூனிஸ்டுகள் எடுத்தா அப்படி கதிரர் வாழ்ச்சி வேற யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாம் சின்னம் மாறிடுச்சு. காங்கிரஸுக்கு ஏதோ இருந்து ஏதோ ஒரு சின்னத்தில் இருக்கு. 57ல் ஆரம்பித்த உதயசூரியன் சின்னம் இன்னைக்கு ஒரு இருந்துக்கிட்டு இருக்குது. 49ல் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னைக்கு வரலாம் மிரட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரலாம் அவரை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு வர்ற புதுசாக நேற்று முளைச்சவங்கலேருந்து உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுலேருந்து தெரியல திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அதிமுகவை விஜய் அவர்களும் விமர்சிக்கல, அதிமுக காரங்களும் விஜய் அவர்களை விமர்சிக்காம இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இருவரும் கூட்டணி வைப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி பாஜக தான் பின்னிருந்து இயக்குது, அதனால விமர்சிக்கல, அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இந்த பொதுக்கூட்டத்துல விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? அதிமுகவுக்கு இப்போ அடிமை கட்சியா அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் சொன்னாதாங்க நம்புவாங்க. அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி என்னோட சேரப்போகிறதுன்ட்டாரு. அதுக்கு ஆரம்பம் தான் எம்ஜிஆர் படத்தை வச்சு அவர் கூப்பிட்டாரு, தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. பழனிசாமிக்கு அவர் தான் தலைவர், இவருக்கு அவர் தான் தலைவர். அப்புறம் என்ன இருக்குது? பாஜகவினுடைய முதல் பெரிய கிளை பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக, ரெண்டாவது கிளை விஜய் தலைமையில் இருக்கிற தாவேகாங்கிறது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து எம்ஜிஆர் எல்லாம் தாண்டி அமித்ஷா தான் தலைவருங்கிறது பட்டவர்த்தனமாக தெளிவாக தெரியுது. இந்த மாநாட்டுக்கு பிறகு அது உறுதியாயிடுச்சு, நல்லா தெளிவாக தெரியுது. புதுசாக ஒன்றுமே சொல்லிங்களே, என்ன செய்கிறதா இருக்கிற, ஏது செய்கிறதா இருக்கிறது. திருப்பி 30 நிமிஷம் என்னத்தை பேசினார்? அவர் பேச்சில் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஏதாவது மக்களுக்கான இது இருக்குது. மாநாடுன்னா எங்கே நாங்கள் கேள்விப்பட்டது 3 நாள் மாநாடு நடக்கும். முதல் நாள் ஊர்வலம் நடக்கும். அன்னைக்கு யாரெல்லாம் மாநாட்டில் பங்கேற்கிறோம் அந்த இது இதெல்லாம் கட்டணம் வசூலிப்பாங்க 50. அப்போல்லாம் 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் என்ன தெரியாது. 5 ரூபாங்கிறவங்க மேடைக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. 3 ரூபாங்கிறது கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க, 1 ரூபாங்கிறது இருப்பாங்க. அது போக 50, அப்போல்லாம் 8 அணா, 8 அணாவுக்கு அப்படியே பின்னாடி நிற்பாங்க. ஃபுல் பந்தல் போட்டிருப்பாங்க. ஃபுல் பந்தல் போட்டு அங்கங்கே இது தூளி கட்டி விட்டுருப்பாங்க குழந்தைங்களை தாளாட்டுறதுக்கு. குடும்பமாக உட்காந்து இது பண்ணுவாங்க. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயே விடிய இருந்துட்டு 3 நாள் இருப்பாங்க. முதல் நாள் இது முடிச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் தான் மாநாடு ஆரம்பிக்கும். காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுறதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய கௌரவம். அந்த கொடியேற்றும் போது திமுக மாநாட்டையெல்லாம் கொடியேற்றுறதுக்கு முன்னாடி நாகூர் அனிஃபாவுடைய பாடல்கள் பாடுவார். அவர் பாடுவார், வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம்னு ஆரம்பிச்சு அழைக்கின்றார் அண்ணா
அருமை மிகு திராவிடத்தை உருவாக்கிடதன்றே இன்றே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் ஆரம்பிப்பார். அந்த கணீர் குரல் அப்படியே பிச்சுக்கிட்டு நிற்கும். அந்த பாட்டை பாடி இது முடிச்ச பிறகு அந்த கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றின உடனே தலைவர்கள் அறிமுகம், வரவேற்புரை இதெல்லாம் நடக்கும். மத்தியானம் வரை நடக்கும். லஞ்சு உள்ளேயே சாப்பாடுக்கு பாடு எல்லாம் 3 நாள் நடக்கும். குடும்பமாக வந்து குழந்தைகளை தாளாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது மாநாடு. 30 நிமிஷத்தில் முடிஞ்ச மாநாடு இதுதான் பார்க்குறோம். இதுக்கும் பேர் மாநாடுன்ற. ஆக ஒரு மாநாட்டை பற்றியும் தெரியும். அரேஞ்ச் பண்ணல அவங்க. யாரோ சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து பேசிட்டுருக்கோன்னு சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. அவர் யார் வந்து நின்று இருக்காங்க கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்து நின்று பேசிட்டு போகிறார். உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதிமுகவிலிருந்து இப்போ எங்கள் அதிமுகவை நீங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னைக்கு அதிமுக மேலே நீங்கள் கை வச்சிங்களோ உங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு சார். எல்லாம் சொல்லி 2 பேர் வெவ்வேறு கட்சின்னு காட்டுறதுக்கு பார்க்குறாங்க. 2 பேர் ஒரே அமித்ஷா சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குதுங்க? எம்ஜிஆர் படத்தை அவரும் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இருக்கிற பாதி பேரை விட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது? இன்றைக்கி எம்ஜிஆர் எல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு போயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. இப்போ பழனிசாமிக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சி கொடியை கொடுத்தாச்சு. கட்சி ஆஃபீஸை கொடுத்தாச்சு. இப்போ நீ தான் வந்து இதை அந்த எல்லாமே அவர் எம்எல்ஏக்கள் பூரா அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்து அதுக்கப்புறம் கூட அவர் வந்து 10 எலெக்ஷனில் அந்த படத்தை எல்லாம் காட்டி தான் நின்று ரெட்டையிலையும் அவர் கொடுத்தாங்க. ரெட்டையிலே தோக்கடிச்சது பழனிசாமி தானே தோக்கடிச்சார். அதுக்கே மரியாதை போயிடுச்சு. கடைசி 3 எலெக்ஷனில் நிற்காம விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சி அது இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. அவரையும் மிரட்டி தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டு சுற்றி உளவுத்துறை அதிகாரி நிற்கிறாங்க. என்ன பண்ணுவார்? பின்னாடி வானதி சீனிவாசன் கூடவே போகிறார். ஏதாவது பேச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு சீரியலில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. முதுகில் கத்தி வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போகிற பேர் போகிற இடத்துலாம் பேசுகிறாரு. இபிஎஸ் அவர்கள் நேரடியாக விமர்சிக்கல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து கெஞ்சினாங்க அப்படின்னு மறைமுகமாக விமர்சனம் செய்கிறாரு சார். இது எப்படி? இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன். ஒரே லைன் தான். இதெல்லாம் வந்து ஷோ காட்டுறாங்க. 2 பேர் விரோதிகள் மாதிரி காட்டிக்கிட்டு அப்புறம் இணைந்தவார்கள் அது எதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாட்டு அடிமைகள் கட்சியும் அதே மாதிரி தான் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒன்று சாட்டை போட்டுக்கிற மாதிரி நான் அடுத்த மாதம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒன்றா பாருங்கள் இணைந்த கைகள்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய பயங்கரமான கையை போட்டு அதில் சுற்றி கிட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு மாதிரிலாம் போட்டு போஸ்டரில் அடிப்பாங்க. அப்பா மகனை இணைஞ்சிட்டாங்க, பெரிய பலம் பெற்று விட்டது அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதெல்லாம் அரசியல் இந்த ஸ்டண்டெல்லாம் எதிர்பார்க்குறது பார்த்து பிடிச்சி போச்சு. வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறது. திருமாவளவன் அவர்கள் கேட்குறாரு, நான் எம்ஜிஆர் விமர்சனம் செஞ்சுருந்தேன், அப்போ விமர்சனம் செஞ்சப்போ அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நல்லா சொன்னவங்க இப்போ ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? ஒன்றும் பெரிய இது இல்லாமல். இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு, எம்ஜிஆருடைய வாரிசு உண்மையான வாரிசு நாங்கள் தான், இந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர விஜயை எதிர்த்து ஒரு கடுமையான ஒரு வாதம் வராது. அதான் இதில் என்ன இந்த கேள்வியே தேவையில்லை. 2 பேரும் ஒன்று தான். நான் தான் நிஜமான சொந்தம்னு அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு அடிச்சுக்கிறாங்க. எம்ஜிஆருடைய மாயை ரெட்டையில மாயெல்லாம் போயிடுச்சு. இன்னும் அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிற வார்த்தை. ஆனால் பொதுவெளியில் இப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல சார். இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சு விஜய் கூட சேர்றாரு, அப்படி சேர்றதுக்காக தான் விஜயை வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு. பாஜக கூட்டணிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லாதீங்க. பாஜக தான் அவங்க 2 பேரும் நம்முடைய விரோதின்னு காட்டுறதா சொல்லி நான் தான் முதல்லயே அதை சொல்லிட்டேன். கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிற கேமை வந்து அமித்ஷா விளையாடிட்டு இருக்காரு. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போக விடாமல் தடுப்பதற்காக இந்த 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து அந்த வாக்குகளை வாங்கிட்டாங்க. திமுக தோற்று போயிடும். இப்படியெல்லாம் கணக்கு. அப்போ நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எலெக்ஷன் கமிஷனை பற்றி நான் சொன்ன போது சிரிச்சிங்க. இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குது? பூரா வெளியே வந்துருச்சு. அதான் ஞானேஸ்வரா பேர் என்ன? இளைய தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமார் எங்கே போனாருன்னே தெரியல. பல பேர் சொல்கிறாங்க நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருங்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் ராகுல் காந்தி பைக்கில் ஓட்டிக்கிட்டு வர்றாரு, கூட்டம் ஓடியாருது. கூட்டிகிட்டு வர்ற கூட்டத்துக்கும் தானாக வர்ற கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பைக்கில் ஓட்டிகிட்டு வர்றாரு, ஓடியாடுறான். பசங்க ஜனங்க ஓடியாடுறாங்க. கூட்டிக்கிட்டு வந்த காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் ஓடாது, அப்படி வராது. ஓடியாடுறாங்க ஜனங்க. எல்லாம் அந்த வித்தியாசம். ஏன்னா எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்குறவங்க பல பேர் இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கு போகிறவங்க. அவங்க எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. என்கிட்டே வந்து சொன்னாங்க, சொல்லுங்கள் சார், நம்ம அந்த ஒரு கம்பெனி வந்து சொன்னாங்க நம்ம ஆள் சேர்த்தலாம் சார். நான் சொன்னேன், நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்போ வந்து நான் யூடியூப்பில் இல்லை. அப்போ அங்கே அம்பத்தூர்லேயே குடியிருந்தேன். அப்படி இல்லை.
இந்த வேலையை எடுத்துக்கலாங்கிற ஒரு யோசனை நல்ல கோடிக்கணக்கில் போராடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் சரி நம்ம டெம்பர்மெண்ட்டுக்கு சரி வரல, அந்த அளவுக்கு எனக்கு யோக்கியத்தையும் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து இந்த கூட்டங்களை பார்த்துட்டு நான் மயங்கிற காலமெல்லாம் அதெல்லாம். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.